2026 தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கழக வெற்றி வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து தம்முடைய 2ஆம் நாள் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதன்படி தற்போது நிலக்கோட்டை தனித்தொகுதியில் களம் காணும் வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஜி அன்பழகன் அவர்களை ஆதரித்து தற்போது வத்தல்குண்டு பகுதிக்கு வந்தடைந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை கழகத்தினர், கூட்டணி கட்சியினர் உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் இந்த திமுக அரசு கசக்கி பிழிஞ்சு அவர்களின் ஆட்சியோடு அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, அன்பு சகோதரர் திரு தேவராஜன் அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு செயல்படும் அம்மா ஆகியோரோடு அவர்களின் ஆட்சியோடு அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, அன்பு சகோதரர் திரு தேவராஜன் அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு செயல்படும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி, அன்பு தம்பி இசக்கிராஜா அவர்களின் தலைமையிலான PMT கட்சி, சகோதரர் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்களின் பசும்பொன் தேசிய கழகம், சகோதரர் பத்மநாபன் அவர்கள் கழகம் ஆகியோரோடு இணைந்து தமிழக மக்களோடு இணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடும் நிலையில் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை கண்டிப்பாக அமைத்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 ஆண்டு ஆட்சியில் திமுக செய்தது என்ன சாதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக பொருளாதார நிலையை அதல பாதாளத்துக்கு கொண்டு போனதுதான் அவர்கள் செய்த சாதனை. அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் மடைமாற்றம் செய்து வேறு இடத்திற்கு, அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் புரியும் எந்த இடம்னு, அங்க போயிருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா, இங்க தமிழ்நாட்டில் கடன் அதிகம் வாங்குற நிலைமை ஏற்பட்டு போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 12,000 கோடி கடன்ல இருக்கு தமிழ்நாடு அரசு. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க 2021 தேர்தல் அறிக்கையில நாங்க எல்லாம் செய்வோம் அப்படி எல்லாம் சொல்லி 505 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுல 50 வாக்குறுதி கூட நிறைவேற்றல. இததான் இந்த திமுக அரசு செய்த சாதனை. அவங்களுடைய ஒரே குறிக்கோள் மக்களை எப்படியாவது ஏமாத்தணும். இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கறத ஒண்ணு கொடுத்து அதுல நான் அதை தர்றேன் இதை தர்றேன், 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறேன், நீங்க கடையில போய் பிடிச்சதெல்லாம் வாங்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க எப்படியாவது ஏமாத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த மாதிரி ஏன் தமிழக மக்களை ஏமாத்துறீங்க? அவங்க உங்கள்கிட்ட கேட்காமலே நீங்க ஏன் இத சொல்றீங்க? அப்ப அது ஏமாத்து வேலை தானே. நீங்க செய்யணும்னா என்ன செய்யணும்? அரசாங்கத்துல இருக்கிற நீங்க அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு, படிச்ச பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். பெண் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அதுங்களை சம்பாதிக்கிற அளவுக்கு, சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு நீங்க உருவாக்குறதா அரசாங்கத்தோட கடமை. அதை விட்டுட்டு ஏழை சீட்டு நடத்துற மாதிரி நான் 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி ஓட்டை போடுங்கிறாரு. ஓட்டை போட்டு கடனை வாங்கி உங்களுக்கு கொடுப்பேங்கிறாரு. அந்த கடனுக்கு யாரு? தமிழக மக்கள் தான். அவங்க தலையில தான் விடியும். இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது தலையில 2 லட்சம் ரூபாய் கடனோட தான் பிறக்குது. அது யாரு வீட்டுல பிறந்தாலும். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை. சரி, இவர் இந்த மாதிரி போய் சொல்றாரு. உடனே ஏற்கனவே நான் வச்சுட்டு போன ஒரு முதலமைச்சர் இருக்காரு பாருங்க, அவரு என்ன சொல்றாரு, நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன், வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன். கரண்ட் எங்கங்கிறத சொல்லல அவரு. நிறைய வீட்டுங்கள்ல பிள்ளைய படிக்கிறதுக்கு கூட கரண்ட் இல்லாம இருக்குது. அதுக்கு வழி பண்ணல யாரோ.
அம்மா பண்ணிட்டு போனது மட்டும்தான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல எல்லாம், திண்டுக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா காத்தாடி சுத்தம், அதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? அம்மா தான். அதுக்கு சரியான மின்சார வடக்கம்பி இன்ன வரைக்கும் இழுக்கல இவங்க. ஆனா திமுக போன தேர்தல் அறிக்கையில சொல்லுது, நாங்கள் அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு. இன்ன வரைக்கும் செய்யவே இல்லை. இதுதான். இப்போ நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் இதை செய்வேன், இவர் ஒண்ணு நான் 1000 ரூபாய் கொடுக்கறத 2000 கொடுப்பேன் அப்படிங்கிறார். நான் என்ன சொல்றேன், அந்த 1000மோ 2000மோ எத்தனை நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு பத்தும்? எத்தனை நாளைக்கு போதும்? அதுக்கு பதிலா அந்த பொண்ணுக்கு ஒரு வேலையை காமிச்சு விட்டோம்னா அதுக்கு ஒரு 18ல இருந்து 20,000 ரூபாய் சம்பாதிக்குமா? சம்பாதிக்காதா? சம்பாதிக்கும். அதுக்கு உண்டான வேலையை தான் நம்ம அரசாங்கம் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ கடை வாங்கி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது எதுக்கு? திருப்பி வந்து ஆட்சியில உட்கார்ந்துக்கிறது. அதுவும் இந்த திமுக காரவங்களை பத்தி சொல்லவே முடியல. எங்க பார்த்தாலும் பாருங்க, இங்க எல்லாம் கடை தெருவுக்கு மத்தியில தான் நான் பேசுறேன். ஒவ்வொரு கடைக்கும் பாத்தீங்கன்னாக்க வசூல் வேட்டை வேற. நான் போற இடத்துல எல்லாம் சொல்றாங்க, அங்கேருந்து கவுன்சிலர்னு வர்றாருங்க, எம்எல்ஏன்னு தனியா வர்றாங்கங்க, நாங்க இவங்களுக்கு பணம் கொடுத்தே எங்களுக்கு கஷ்டமாயிடுது, நான் முதல்ல போட்டு கடை நடத்துறவங்களுக்கு முடியலைங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே நடக்குது. இது வந்து எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அதே போல சட்டம் ஒழுங்கு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கே இல்லை. பெண்கள் வந்து வெளியில நடமாட முடியல. அதே போல பாத்தீங்கன்னா கோர்ட்டையும் ஏமாத்துறாங்க ஒரு வழியில. நாங்க வந்து டாஸ்மாக் கடைகளை படிப்படியா மூடுவோம் அப்படின்னு கோர்ட்ல உத்தரவாதம் கொடுக்கறாங்க இந்த திமுக அரசுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மணமகிழ் மன்றம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காரவங்களுக்கு தனியா நடத்துறதுக்கு கடையும் ஒதுக்குறாங்க. இது கோர்ட்டுக்கு தெரியல இன்னும். இந்த மாதிரி கொடுத்து எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா போதை பொருள், அதுவும் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் புழங்குது. இப்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமானது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து 10வது 12வது படிக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் இது வந்து பாக்கெட்ல போட்டு அந்த புள்ளைய கையிலேயே கொடுத்து, உனக்கு பாக்கெட் மணி தர்றேன், நீ இதை வந்து உள்ளறைய வித்துரு அப்படின்னு கொடுக்கிற நிலைமையில இருக்கு. நிறைய பள்ளிக்கூடத்துல இது நடந்துகிட்டு இருக்கு. பிள்ளைகளுக்கு விவரம் புரியல, அவங்களும் அதை வாங்குறாங்க. இது எங்க போய் முடியும்? அடுத்த தலைமுறையில வந்து அது போய் நின்று அடிக்கும். அதனால இந்த போதை பழக்கத்துக்கும் ஆளாக்குறாங்க. இதெல்லாம் இல்லாம பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த திமுக அரசாங்கம் வரக்கூடாது, வரவே கூடாது. அதே போல பாத்தீங்கன்னா நீ இது வந்து ரேஷன் கடையில போய் இவங்க போய் சாமான் வாங்க போனா ரேஷன் சாமான் இருக்கிறது இல்ல, கேட்டா கொடுத்துட்டோம் அப்புறம் வா அப்படிங்கிறது. அப்படியே ஒரு மாசத்தை இழுக்கிறது. திருப்பி அடுத்த மாசம் போனா அதே வீட்டுக்காரங்கள 2-3 மாசம் திருப்பி விடக்கூடாதுன்னு ஒரு நாள் கொடுத்து விடுறது. இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம முடிவு கட்டி ஆகணும். அது மட்டும் இல்ல, இங்க 2 வீலர் வச்சிருக்கிற பையனுங்க எல்லாம் இங்க இருப்பீங்க, ஸ்கூல்ல காலேஜ் படிக்கிற பசங்களும் இருப்பீங்க. நீங்களே உங்க அம்மா கிட்ட வீட்டுல எனக்கு கையில காசு கொடு அப்படின்னு கேட்கிற நிலைமை இந்த அரசாங்கத்துல. காரணம் என்னன்னா, அங்கங்க வண்டியை பிடிச்சி போலீஸ் மடக்கி நிறுத்தி அங்கங்க ஃபைன் போடுது. அதே போல பாத்தீங்கன்னா வண்டி போனாலும் ஃபைனு. இது வழியா ஒரு வசூல மக்கள்கிட்ட இந்த அரசாங்கம் பண்ணுது. இந்த அரசாங்கம் மக்கள்கிட்ட பல வரிகளை போடுது. வீட்டு வரி வசந்து போச்சு, கரண்ட் பில்லு ஏறி போச்சு,
500 கட்டினவங்க எல்லாம் இன்னைக்கு 1200 கட்டுறாப்புல ஆயிட்டு நிலைமை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறு தொழிற்சாலைகள் நடத்துறவங்களுக்கெல்லாம் ஸ்டேஜ் ஃபீஸ்ன்னு சொல்லி, நீ கடை மூடி வச்சிருக்கியோ திறந்து வச்சிருக்கியோ அதை பத்தி கணக்கு இல்லை, ஃபேக்டரிய நீ அதுக்கு வாடகை கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கடை வாடகைக்கு மேல அவங்கள்ட்ட நீங்க வசூல் பண்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, இழுத்து மூடிட்டு போயிடுறாங்க. எல்லா தொழிலும் 12 மாதமும் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நூற்பாலையில இருந்து வேலை செய்யறவங்க, அதே போல பஞ்சு மில்லு, இதெல்லாம் சீசன்ல வர்ற தொழில். அதனால அதுல இருந்து கிடைக்கிற நூலுகளை எடுத்து சின்ன சின்ன பொட்டலம் கட்டுறதுக்காக நூலுக தயாரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் சின்ன கம்பெனிங்க செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு வருஷத்துல 4 மாதம் தான் வேலை கிடைக்கும், வேலை இருக்கும். அவங்க 4 மாதம் வேலை பார்க்குற அளவுக்கு உள்ளத பணத்தை கரண்ட் சார்ஜ் கட்ட முடியும். பூட்டி போட்டு போனாலும் நீ கட்டுன்னா எங்க போவாங்க அவங்க? அதனால நிறைய இடத்துல கம்பெனிகளை மூடிடுறாங்க. இதுவும் நடக்குது. இந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, இப்ப பொய் சொல்லி இவரு ஒரு தேர்தல் அறிக்கைன்னு விடுறாரு. 2 பேருமே முதலமைச்சரா இருந்தவங்க, ஒருத்தர் இருந்தவரு, ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்காரு. 2 பேருமே தமிழ்நாட்டில் உள்ள நிதிநிலை என்ன, எவ்வளவு அரசாங்கத்துல நம்ம செய்ய முடியும் அப்படிங்கறத பார்க்கல. ஒரு பக்கம் செய்யறத மட்டும் சொல்றாங்க, ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் என்ன வருதுன்னு பார்க்கணும்ல, பார்க்கல. இப்ப நான் மோடியில இருந்து வர்ற வழியிலே பார்க்கிறேன், நிறைய மலைகள் பாதி வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் இந்த திமுக காரவங்க ஜல்லி மண்ணு எல்லாம் கேரளாவுக்கெல்லாம் கடத்துறாங்க. இப்ப இந்த மாதிரி கடத்துறதும் அவங்க ஆட்களே கடத்துறாங்க. அதனால என்னன்னா அரசாங்கத்துக்கு வருவாய் வரமாட்டேங்குது. அதுக்கு அடுத்ததா இவங்க என்ன பண்றாங்க, வருவாய் வரலைங்கிறப்போ கடனை வாங்குறாங்க. இதான் நடக்குது. இப்போ சின்ன பையங்க, படிக்கிற பையங்கள்லாம் இருப்பீங்க. நீங்கெல்லாம் உங்க லைஃப்ல ஒரு டிகிரி முடிக்கிறீங்க, ஒரு தொழில் பயிற்சி ஒன்று பண்ணி பாஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும். அந்த மாதிரி யாருமே எதுவுமே கொடுக்கல. அதுதான் முக்கியம். அதை நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஏதோ ஒண்ணு யாரோ வரட்டும் அப்படின்னு நினைக்க கூடாது. இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். எல்லாரையும் ஏமாளிகளா நினைச்சு இந்த அரசாங்கத்தை ஏற்கனவே நடத்தினவங்களும் அதை பண்றாங்க, நடத்திக்கிட்டு இருக்கவங்களும் அதை பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் அப்படிங்கறத நான் சுட்டி காட்டுறேன். அம்மா இருந்தாங்க, அம்மா இருந்தப்ப எப்படி செஞ்சாங்க? அம்மா இந்த அளவுக்கு கடை வாங்கல, அம்மா இப்படி எல்லாம் செய்யல. ஆனா எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு கிரைண்டர் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உள்ளது அத்தனை சாமான்களையும் கொடுத்தாங்க. பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அம்மாவுக்கும் வேலை செஞ்சுட்டு போகணுங்கிறதுனால பஸ் கிடைக்குதோ இல்லையோன்னு தான் சைக்கிள் கொடுத்தது. ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி எல்லாரும் வசதி இல்லாதவங்க போய் அவங்க கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க முடியாது. அந்த பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் எப்படி உபயோகிக்கிறதுன்னு கூட தெரியாது. அதே வசதியான வீட்டு பிள்ளைங்களுக்கு தெரியும், ஏழை மாணவ மாணவிகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை விடக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற எண்ணத்துலதான் நம்ம 11ஆம் கிளாஸ் போகும்போது அந்த பிள்ளைக்கு கம்ப்யூட்டர் கொடுத்து அந்த 2 வருடத்துல அந்த புள்ள அங்கேயே கத்துக்குது. அப்போ நாளைக்கு வெளில போய் மேற்கொண்டு படிப்பு அனுப்ப முடியல, அவங்க வீட்டுல வசதி இல்லை, மேற்கொண்டு படிக்க வைக்க முடியல அப்படின்னு நினைச்சா கூட ஒரு கடையில போய் கம்ப்யூட்டரை வச்சு வேலை செஞ்ச அந்த பிள்ளை சம்பாரிச்சிடும். அந்த இதை அம்மா கொண்டு வந்தாங்க. ஆனா திமுக என்ன பண்ணுச்சு, நாங்க
அதை நாங்க தொடர்ந்து கொடுப்போம்னு சொல்லிவிட்டு கொடுக்கல. கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்க, ஏழை பிள்ளைங்க அந்த கம்ப்யூட்டர் வாங்காமையே படிப்பை முடிச்சுட்டு வெளில போயிருக்கு. இந்த திமுக அரசாங்கம் வந்ததும் அது எவ்வளவு பெரிய தப்பு. இப்ப தேர்தல் வருதுங்கிறதுனால இதெல்லாம் ஜனங்க கேட்குமே அப்படிங்கிற பயம் வந்து, அந்த பயம் ஏன் வருது? தேர்தல்னால வருது. என்ன பண்ணாங்க உடனே? நாங்க வந்து லேப்டாப் கொடுக்கறதா, இல்லைன்னா ஐபேடு சின்னதா இருக்கும் அது கொடுக்கறதா, அப்படியே நாங்க யோசிச்சோங்கிறாங்க. ஏன்பா நீங்க யோசிக்கிறதுக்கு 4 வருஷமா வேணும், 4 வருடமா உங்களுக்கு வேணும். அந்த பிள்ளைங்களை நினைச்சீங்களா நீங்க? இத்தனை லட்சம் பிள்ளைங்க இப்ப வெளியில வருஷம் பாஸ் பண்ணிட்டு வெளில போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கல. நீ இப்ப வந்து கடைசியில நாளைக்கு தேர்தலை வச்சுக்கிட்டு நாங்க இப்ப கொடுக்குறோம்னு சொல்லி போட்டோவுக்காக நீங்க கொடுக்குறீங்க. அவ்வளவு தப்பு பண்றீங்க நீங்க. அம்மா இருந்தப்ப இதெல்லாம் செய்யல. அம்மா கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க? இந்த அம்மா எதுக்கு வந்து இது மிக்சி கொடுக்குது, கிரைண்டர் கொடுக்குதுன்னாங்க. நாங்க எதுக்கு கொடுத்தோம்? பெண்கள் வந்து அடுப்படியில வேலையை சுழுவு பண்றதுக்காக கொடுத்தோம். அதை கொடுத்து அவங்க வேலையை முடிச்சா வேற ஏதாவது வெளியில போய் கூட அவங்க வேலை செய்ய முடியும். அதை உருவாக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் அந்த திட்டங்கள்லாம். அது மட்டும் இல்ல, நிறைய இடத்துல குழுக்கள் உருவாக்குனதும் அம்மா தான். அந்த குழுக்களுக்கு அம்மா இருந்திருந்தா, 16ல நம்மளை விட்டு போகாம இருந்திருந்தா அதுக்கும் நாங்க வழி பண்ணியிருப்போம். அத்தனை குழுக்களுக்கும் நாங்க வந்து வழி பண்ணியிருப்போம். அது வந்து அம்மா வந்து ஒரு கனவு திட்டம் மாதிரி என்கிட்டே நிறைய முறை சொல்லியிருக்காங்க, அதை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு. அதே மாதிரி பாருங்க, பிள்ளைகளுக்கு வந்து 4 வந்து நம்ம வந்து சீருடை கொடுத்தோம். பள்ளிக்கூடத்துல படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு பையங்களுக்கு 4 கொடுத்தோமா? ஆனா இந்த அரசாங்கங்கள் வந்து ஒரு வருஷம் விட்டு 1 கொடுக்கறது. ஏன்னா இல்லேன்னு சொல்லாம அப்படி கொடுத்துட்டு நிறுத்திக்கிறது. இது மாதிரிலாம் பண்ணாங்க. அந்த இது கொடுத்தப்ப கூட அம்மா என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் மெட்ராஸ்ல தைக்காதீங்க, சென்னையில தைக்க வேண்டாம், சென்னையில தச்சு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வந்து அந்த வேலையை கொடுக்காதீங்க, அவங்க வந்து தச்சு கொடுக்கறது திருப்பி நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் சென்னையில இருந்து அனுப்பணும், அது செலவு அதிகம் பிடிக்கும், லாரி வாடகை எல்லாம் சேர்க்கணும், அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் வீட்டுல பேசிக்கிட்டு இத அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அந்தந்த மாவட்டத்துல எத்தனை பிள்ளைய படிக்குதுன்னு லிஸ்ட் வருது. அதுபடி எத்தனை மீட்டர் துணியோ அதை அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு அனுப்பிடுவோம். அங்கேயே என்ன பண்ணோம்? கிராம பகுதிகளில் வந்து தைக்கிற பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்து தைக்க வச்சு அந்த கூலி வந்து அந்த பெண் பிள்ளைகளுக்கு போச்சு. அப்படி கொடுத்து அந்த மாவட்டத்துக்கு சப்ளை பண்றது, எல்லா ஸ்கூலுக்கும் பண்றது ஈஸியா பண்ணாங்க. அந்த முறையை வந்து நாங்க கையாண்டோம். இப்ப பாத்தீங்கன்னா யாரும் அதெல்லாம் செய்யல. இப்ப என்ன பண்றாங்க? எதுல என்ன பணம் வரும்? பேருக்கு ஒரு ஆர்டர், இவங்களுக்கு என்ன கமிஷன் கொடுப்பாங்க? இப்படிதான் அரசாங்கங்கள் பண்ணுது, செஞ்சுக்கிட்டு போகுது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான். என் கதை உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி நான் வந்து முதலமைச்சரா வச்சுட்டு போன ஆளு என்ன தூக்கி 3 மாசத்துக்குள்ள வெளில போட்டாரு. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாம். இருந்தாலும் நான் பொறுமை காத்தேன். ஏன் காத்தேன்? நம்ம வந்து மக்களுக்கு செய்யணும். இது எப்படியாவது நம்ம சரி பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். தலைவருக்கு நினைச்சேன், அம்மாவை நினைச்சேன். நம்ம பொறுமை காக்கணும், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போக கூடாது அப்படின்னு நினைச்சேன். நினைச்சதுக்கு 2 முக்கிய காரணம்.
ஒன்று தமிழ்நாட்டு மக்கள், ரெண்டாவது கட்சி தொண்டர்களையும் நினைச்சேன். இது ரெண்டையும் நினைச்சுதான் நான் பொறுமை காத்து எப்படியாவது சரி பண்ணிடுவோன்னு நினைச்சேன். ஆனா நான் முதலமைக்கு அமைச்சரா ஆக்குற ஆளு தன்னை தவிர யாருமே இருக்கக்கூடாது, கட்சியில பெரிய ஆட்கள் விஷயம் புரிஞ்சவங்க இருக்கக்கூடாது. இப்ப நான் இருந்தா இப்பெல்லாம் விட மாட்டேன். அதனால நான் இருக்கிறது அவங்களுக்கு சரிபடலை. அதனால என்ன பண்ணிட்டாங்க, என்ன நவத்தி விட்டு தானே நடத்தணும் அப்படின்ட்டு அந்த நினப்பு தான் இன்னை வரைக்கும். அதனாலதான் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம ஒரு முடிவெடுத்து நம்ம இதில் இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இறங்கியிருக்கு. இதில் நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் எங்கெங்க நம்ம தென்னந்தோப்பு சின்னம் போட்டிருக்கோமோ அதில் எல்லாத்துலேயும் தமிழக மக்கள் நல்லபடியா நீங்க வாக்களிச்சிங்கன்னா நிச்சயமா ஒரு திருப்பு முனையை, அதுக்கும் நான் யோசனை பண்ணி வச்சுட்டேன் எப்படி செய்யணும்னு, அதை நிச்சயம் செய்வேன். அது மக்களுக்கான ஆட்சியாதான் இருக்கும். நான் தலையிட்டுட்டேன்னா அதுல நம்பிக்கை வச்சு நீங்க எல்லாம் செய்யணும். இப்போ நிலக்கோட்டையில உள்ள பிரச்சனைகளையும் சொல்றேன். வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க பூ விவசாயிகள் கோரிக்கை, இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்குது. ஆனா என்ன பண்றாரு முதலமைச்சர், நான் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோங்கிறாங்க. என்ன பண்ணி முடிச்சாங்கன்னு தெரியல. அதே போல வத்தலகுண்டுவில் முருங்கை விவசாயம் ரொம்ப அதிகம். முருங்கை பூ பவுடர் தொழிற்சாலை அமைக்க கோரிக்கை. கடவாக்குறிச்சி மலைகளை சுரண்டி வரும் கிரஷர் குவாரிகளை தடை செய்ய வேண்டும். இது எப்படி தடை செய்யணும் யோசனை பண்ணி பாருங்க. அரசாங்கம் அவங்க ஆளுங்க தான் வெட்டி எடுக்கிறது. யார் பண்றது? புது ஆட்சி வந்தாதான் கரெக்டா அளந்து யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம உள்ளார முடிச்சு போட முடியும். அதுக்கு நடவடிக்கையும் எடுக்க முடியும். வத்தலகுண்டுவில் அரசு கலைக்கல்லூரி வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை கொடுத்திருக்காங்க மக்கள். நிலக்கோட்டை வத்தலகுண்டுவில் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்த வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்தோடனே, திமுக அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணாங்க, எல்லா இடத்துக்கும் தண்ணி கொடுக்கணும், அதனால நீர்ப்பாசனத்துக்குன்னு ஒரு தனி அமைச்சரே போட்டுறோம் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவரை போட்டு தனி அமைச்சகமே வச்சாங்க. ஆனா இன்ன வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் தண்ணி பிரச்சனை முடியல. அது பாசனத்துக்கும் முடியல, குடி தண்ணிக்கும் முடியல. இதுதான் இவங்க செஞ்ச திராவிட மாடல் அரசு. அப்புறம் அணைப்பட்டி பேரணையில் மணல் அள்ளி இயற்கை வளங்களை சுரண்டி வரும் மணல் மாவியா கும்பலை திமுக அரசு தடுக்கவில்லை. எப்படி தடுக்கும்? செய்யறதே அவங்க ஆளுங்க தான். எங்க அவங்க தடுக்கிறது? நான் பார்க்காத மாதிரி இருக்க, நீ பண்றதை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துலயும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. அதை நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நிலக்கோட்டையில் அதிக விளைச்சல் தரும் மல்லிகை, முல்லை உள்ளிட்ட பூக்களை பாதுகாக்க அரசு சார்பில் குளிர்பதன கிடங்கு அமைத்திட வேண்டும். இப்ப அதெல்லாம் அமைக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா அதுல எல்லாம் அவங்களுக்கு வருமானம் பெருசா வராது. அந்த கட்டடத்துக்கெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ஒன்னே ஒண்ணு பாலம் போடுறதுதான். ஆனா 2500 போன தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க, 2500 கோடியில நாங்க தரைப்பாலத்தை எல்லாம் கிராம பகுதியில் நாங்க பாலமா மாத்தி கொடுப்போம், மழை காலத்துல பிரச்சனை இருக்காது. நாங்க எங்க சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு பாலம் கட்டியிருக்காங்களான்னு? கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான். சின்ன ரோடா இருக்கும், அதுல ஒரு பஸ் போயிட்டு கூட திரும்பி வர முடியாது. இந்த ஏலப்பாளைங்க பாவம் ரோட்ல ஓரமா கடை போட்டிருக்கு, அந்த கடையை காலி பண்ணணும். அதனால என்ன பண்றாங்க அவங்க, அங்க ஒரு மேம்பாலத்தை போடு, மேம்பாலத்தை போட்டுட்டு அங்க ஃபுல்லா இவங்க வருமானம் பண்ணிக்கிறது. வருமானம் பண்ணிக்கிட்டு கீழே என்ன பண்ணுவாங்க, இந்த பாவப்பட்ட மக்கள் கீழே தரையில கடை போட்டிருக்கா,
அந்த கடையெல்லாம் அடிச்சு காலி பண்றது. உடனே எடு தூக்கு, அங்கெல்லாம் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க ரோடு சின்னதா போயிடும், அதனால போடாத அப்படின்னு சொல்லுவாங்க. கொடை ரோடு ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல பயணிகள் நீண்ட நாள் கோரிக்கை சொல்றாங்க. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும், மத்திய அரசுகிட்ட கேட்கணும். இவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க திராவிட மாடல் அரசு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் வேணா கஷ்டப்படட்டும், நாங்க எங்க வாயால கேட்க மாட்டோம்பா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் மக்களுக்காக வேலை செய்யறவங்க. இதை எப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? ஒண்ணுமே சொல்ல முடியல, அதுதான் நிலைமை. அதனால உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம். எப்போதுமே அம்மா இருந்தா எப்படி இருக்கும் ஆச்சு. இப்ப அம்மா இல்லை, நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கும் நம்ம அதை நினைக்கிறோம்ல. ஏன்னா அம்மா செஞ்சிருக்காங்க, செஞ்சதை நம்ம சொல்லி விட்டுருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு இடத்துல இருந்து நான் வந்துகிட்டு இருக்கும்போது அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு போறாங்க. அந்த வயசானவங்க, அவங்கள்ட்ட நின்று பேசினேன். அவங்க சொல்றாங்க, இது 7வது தலைமுறை ஆடும், அது அம்மா கொடுத்தது அப்படிங்கிறாங்க. அப்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அதை வச்சு அதை பெருக்கி அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி திட்டங்களை நம்ம அம்மா பார்த்து பார்த்து செஞ்சது. நான் கூட இருந்து பார்த்தவன். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த பொய் சொல்லிட்டு தெரியறது, சும்மா ஏமாத்தி வேலை பண்றது, இதெல்லாம் பார்த்தது எனக்கு சுத்தமா என்னால அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. நான் அதுக்காக தான் புறப்பட்டு இந்த அளவுக்கு உங்களை எல்லாம் சந்திச்சு விஷயங்களை நான் சொல்லிட்டு வரேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்லயும் அவங்க 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு தான் உருவாக்கணும். அது முதல்ல மலைப்பா தெரியும், ஆனா செய்ய முடியும். செய்யறவங்க நினைச்சா செய்ய முடியும். ஆனா அது கொஞ்சம் யோசிக்கணும். அதெல்லாம் தெரியாம இருக்கிறவங்களால என்ன நினைச்சாலும் செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த நிலக்கோட்டை தொகுதியில டாக்டர் அன்பழகன் அவர்கள் நம்ம கட்சி சார்பில் வேட்பாளராக நிற்கிறாரு. அவருக்கு நீங்க எல்லாரும் தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிக்கணும். வாக்களிச்சு அவரை வெற்றி பெற செய்யணும். அந்த வெற்றி பெற்ற பிறகு நான் மற்றவங்க மாதிரி நன்றி கேட்ட ஆள்லாம் கிடையாது. நான் உங்களையெல்லாம் பார்ப்பேன். பார்த்து நான் சொன்னேன், நீங்க ஊர் மக்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வெற்றி பெற வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுவேன். நிச்சயம் மக்களுக்கு நல்லது செய்வோம். அதுல நம்பிக்கை வைங்க. என்ன இன்னொன்னு சொல்லிக்கிறேன், வேற 2 கட்சி தெரியுதுல உங்களுக்கு, வருவாங்க. இந்தாங்க இதை வச்சுக்கிங்க, அதை வச்சுக்கிங்க, நீங்க ஓட்டை மட்டும் கரெக்டா போட்டுருங்கன்னாங்க. நான் என்ன சொல்லுவேன், என்ன கொடுத்தாலும் வாங்கிங்க எல்லாரும். ஏன்னா அது உங்க பணம் தான். நீ உங்கள்கிட்டேந்து வரியா வாங்குற பணத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க, வாங்கிக்கங்க. ஆனா வாக்க மட்டும் உண்மையா இருக்கிறவங்களுக்கு போடுங்க. அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நல்லதா இருக்கும். ஒருத்தங்க பேசிட்டு இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லைன்னா நான் எப்போதுமே உங்களோட இருக்கிறாள். எனக்கு வேற எதுவும் தெரியாது. அம்மாவோட இருந்ததுனால நாங்கள் மக்கள் பிரச்சனையை மட்டும்தான் வீட்டில் பேசியிருக்கோம். அதனால எப்போதுமே மக்கள் தான் கண்ணு முன்னால தெரியும் எனக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த வழி ரோட்டில் கடை வச்சிருக்கிறவங்கெல்லாம் பார்த்து ஒடியாந்து கஷ்டப்படுறாங்க. என்ன சொல்றாங்க, ஏங்க கவுன்சிலரே பணம் கேட்குறாரு, எம்எல்ஏ மாசம் இவ்வளவு கொடுன்னு கேட்குறாரு, அப்புறம் எங்க கட்சி மீட்டிங்க அதுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும் சொல்றாங்க. இதையும் நம்ம தடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த கடை வச்சிருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் வேற எந்த உதவியும் பண்ணலை. அவங்க உட்காந்து ஓரமா ஒரு கடையில போட்டு வித்துட்டு
அதுல வர்ற வருவாயில அவங்க குடும்பத்தை நடத்துறாங்க. அதை சந்தோஷப்படணும் அரசாங்கம். அதை விட்டுட்டு நீ எனக்கு பணம் கொடு உனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க குரூப் எல்லாம் நம்ம எல்லாரையும் காலி பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரே வழி, ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற உரிமைங்கிறது ஓட்டு உரிமை. அதை சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். அன்பழகன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்கணுங்கிறத அன்போட கேட்டுக்கிறேன். நாளை நமது வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. வணக்கம், நன்றி. தென்னகத்தின் தியாக வத்தலக்குண்டு தொகுதிக்கு வருகை தந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை கழகத்தினர் பெண்கள் அணியாக திரண்டு ஆரவார உற்சாக வரவேற்பளித்தனர். அதனைத் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நிலக்கோட்டை தனி தொகுதியிலே களம் காணும் வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஜி அன்பழகனை ஆதரித்து வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்க எழுச்சி உரையாற்றி வாக்கு சேகரித்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.